குருவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தேங்காய் பொடி. தேங்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த தேங்காயை வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து சாதாரணமாக ஒரு கஞ்சி சொத்து கூட நம்ம ஒரு தேங்காயை திருவி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையானது, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தானது. இந்த தேங்காய் பொடி எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த தேங்காய் பொடி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். இந்த தேங்காய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், 20 பூண்டு பல், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த 20 பூண்டு பல்லையும் நம்ம போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வரணும் இந்த பூண்டு. இந்த தேங்காய் பொடி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில், சைவ ஹோட்டலில் பொடியை இட்லிக்கு தோசைக்கு பொடியாக கொடுப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலை அதில் போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை போட்ட பிறகு தீயை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். நல்லா அதில் உள்ள அந்த நீர்லாம் சுண்டி வர அளவுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம அதை வறுத்தெடுக்கணும். நல்லா உதிரியாக வறுபட்டுருக்கு. இந்த தேங்காய் பொடிக்கு நீங்கள் தேங்காய் வந்து செலக்ட் பண்ணும்போது நல்லா முத்துன தேங்காய் எடுத்துங்க. அப்போ தான் பொடி நல்லா உதிரியாக வரும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் நல்லா இப்போ துருவல் அப்படியே உதிரியாக வர ஆரம்பிச்சு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம தணலை வந்து ரொம்ப 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 குறைச்சி வச்சுக்கணும். இந்த நேரத்தில் அப்படியே இந்த மிளகாத்தூளை அதில் போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தூளை ஏற்றி இறக்கிங்க. உப்பு நீங்கள் அரைச்ச பிறகு கூட கொஞ்சம் உப்பு பார்த்துங்க. இல்லை எனக்கு மிளகாத்தூள் போடுறது பிடிக்காதுன்னா பட்டை மிளகாயை சேர்த்துங்க. ஆனால் பட்டை மிளகாயை நல்லா ட்ரை பண்ணி ரொம்ப நைஸாக அரைக்கணும். தீயை வந்து நீங்கள் அதிகம் வைக்கவே கூடாது. பாருங்கள் எப்படி உதிரியாக வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். அமைக்கிற நேரத்தில் இந்த பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இறக்கி நம்ம ஆற விட வேண்டியதான். நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். செம்ம வாசனைங்க. அதாவது பூண்டோட மனம் இருக்குங்களே, அப்படி இருக்கு. அப்படியே நல்லா பொலன்னு இருக்கு. அப்படியே உண்மையாகவே நான் வெறும் இட்லி பொடி, அந்த பருப்பு பொடி, எல்லா பொடியும் சாப்பிட்ருப்போம். பெரிய மாறுதலாக இருக்குது. காரம்
உப்பு, இந்த வாசனை தான் அல்டிமேட்டாக இருக்கு. இட்லி இல்லை தோசையில் வச்சு சாப்பிடும்போது டாப்பில் இருக்கும். இது நீங்கள் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ சுவையாக இருக்குது. இது நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து செஞ்சேன். பிரமாதமாக இருக்குது. இந்த அருமையான சுவையான தேங்காய் பொடியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில சொல்கிற சிறு சிறு குறிப்புகள் உங்களுக்கு கட்டாகமாக வரும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.